Hi friends, welcome to SK Notions. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உளுந்து சேர்க்காம இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பெரிய டம்ளர் அளவுள்ள இட்லி அரிசி ஊற வச்சிருக்கேன். இதுக்கு பதிலா நீங்க எந்த ஒரு புழுங்கல் அரிசி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு 250 கிராம் இருக்கும். இந்த அரிசிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள வெந்தயம் ஊற வச்சிருக்கேன். இது ரெண்டுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் நைட்டே ஊற வச்சிட்டேன். நீங்க அரிசி வேணும்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம். ஆனால் வெந்தயம் நைட்டே ஊற வச்சுக்கோங்க, அப்போ தான் அது நல்லா அரைப்படும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ இதை வெந்தயம் டைம் போட்டு அரைச்சிட்டு அதுக்கு அடுத்து அரிசி போட்டுட்டேன். இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைக்கும்போது பார்த்திங்கன்னா வெந்தயம் ஊற வச்ச தண்ணியை ஊற்றிட்டு அரைச்சிக்கோங்க, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இதை கரைச்சி விட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா கரைச்சிட்ட பிறகு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுக்கலாம். அப்போ தான் தோசையாக இருந்தாலும் சரி இட்லியாக இருந்தாலும் சரி சுவையாக வரும். இப்போ 5 மணி நேரம் ஆகிடுச்சு. மாவு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா டைம் கலந்து விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ இதிலேருந்து நம்ம இட்லி தட்டில் இட்லி மாவு ஊற்றிக்கலாம். நார்மலாக நம்ம எப்படி இட்லி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றிட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதே மாவில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு இந்த மாவை கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கரைச்சாச்சு. இந்த மாவை இப்போ தோசையை ஊற்றிக்கலாம். தோசைக்கல் ஹீட் ஆனதும் நம்ம மாவு விட்டு தோசை ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி ஊற்றும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். இது ஓரளவுக்கு வெந்ததோ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா திருப்பிலாம் விட போகிறது இல்லை, ஒரு சைடு மட்டும்தான் வேக வைக்க போகிறேன். அதனால தான் இந்த மூடி போடுறோம் நம்ம. இப்போ இது ஓரளவுக்கு வெந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த தோசை எந்த அளவு சாஃப்டாக இருக்குன்ட்டு பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எப்படி தோசை ஊற்றுவோமோ அந்த மாதிரியும் இதே மாவில் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப மொறுமொறுன்னெலாம் தோசை வராது, சாஃப்டாக தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த தோசை வெந்ததும் திருப்பியும் நம்ம விட்டுக்கலாம். இப்போ 2 சைடும் வெந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட இட்லியும் பார்த்திங்கன்னா இந்த டைமில் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான். இனிமேல் இட்லி தோசை மாவுக்கு உளுந்து இருக்கணுன்ட்டு அவசியமே இல்லை. சூப்பராக இந்த மாதிரி 2 விதமாக தோசையும் இட்லியும் நம்ம செய்துக்கலாம். இந்த இட்லி தோசை பார்த்திங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும் பாருங்கள். அதே சமயம் நல்ல சுவையும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தட்லேயும் நீங்கள் இட்லி தோசை செய்து பாருங்கள். இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷாக நான் இன்றைக்கி தக்காளி தொக்கு செய்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த ஒரு சட்னியோடு வேணும்னாலும் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.